புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 2 கூலி தொழிலாளர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் மூச்சுக்குழாய், உணவுக் குழாய் ஆகியவற்றில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாற்றி செயற்கை உபகரணங்களை பொருத்தி அரசு மருத்துவமனை டாக்டர்கள் சாதனை புரிந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதான்கோட்டையைச் சேர்ந்த திரு மணி, பள்ளியாடியைச் சேர்ந்த திரு ரங்கசாமி ஆகிய கூலி தொழிலாளர்கள் புற்றுநோய் காரணமாக கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தனர். இவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தொண்டையில் மூச்சுக்குழாய், உணவுக் குழாய் ஆகிய குரல்வளை பகுதிகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இருவருக்கும் 5 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. குரல்வளையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட வால்வு உபகரணங்களை மருத்துவர்கள் அவர்களுக்கு பொருத்தினர். இதனால் குணமடைந்த 2 தொழிலாளர்களும் தற்போது நலமாக உள்ளனர். 5 லட்சம் ரூபாய் செலவு பிடிக்கும் இந்த அறுவை சிகிச்சையை எந்த செலவும் இல்லாமல் கட்டணமின்றி செய்து காப்பாற்றியதற்காக தொழிலாளர்களின் குடும்பத்தினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். வெளியில் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும். அதை இப்போ இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. அதற்கான கருவிகள், அதற்கான உபகரணங்கள், மருந்துகள் எல்லாமே இலவசமாக நம்ம அந்த நோயாளிக்கு நம்ம வழங்கியிருக்கோம். 3 வருஷமாட்ட ஆஸ்பத்திரி போன பிறகு ஒன்றும் தீராத பிறகு இந்த ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு நோய் எனக்கு கொஞ்சம் எல்லாம் நோயெல்லாம் தேர்ந்து இப்போ நல்ல குறவாயிருக்கு. நல்லா சாப்பிடுவார். தமிழ்நாடு அம்மாவுக்கு நல்ல நன்றி.